நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காடு. இந்த காற்றோடாக ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் பாரதி கவிஞர் நிலையூர் சுதா. அன்பான நண்பர், அற்புதமான ஒரு கவிஞர். அதை காற்றில் தருபவர் இந்திரா ஆனந்தன், கவிதாயினி இந்திரா ஆனந்தன். அந்த இரு உள்ளங்களுக்கும் ரொம்பவுமே நன்றி. அந்த கவிஞர் எங்கள் பாரதி கவிஞர் நிலையூர் சுதாவுக்கும் நன்றி. பழஞ்சோறு பழுத்த விளாம்பழங்கள் பாதை கூடையிலே குவித்து விற்பதற்கு கொத்துக்குள்ளே மறைந்து நின்று குதித்து பாய்ந்து ஓடி வந்தால் குறுக்கு கட்டிய குமரியொன்று. பழுத்த விளாம்பழங்கள் பாதை கூடையிலே குவித்து வைத்து விற்பதற்கு கொத்துக்குள்ளே மறைந்து நின்று குதித்து பாய்ந்து ஓடி வந்தால் குறுக்கு கட்டிய குமரியொன்று. சிரித்ததிலே நினைத்து விட்டேன் சிங்களமே கதைப்பாளன்று. ஒருத்தர் கூட தெருவில் இல்லை, ஒரு பயமும் அவளுக்கில்லை. சிரித்ததிலே நினைத்து விட்டேன் சிங்களமே கதைப்பாளன்று. ஒருத்தர் கூட தெருவில் இல்லை, ஒரு பயமும் அவளுக்கில்லை. வருத்த காரி போல வளவளன்று கதைத்து கழுத்தை கீழே போட்டு காட்டினாள் பழுத்தவற்றை. வருத்த காரி போல வளவளன்று கதைத்து கழுத்தை கீழே போட்டு காட்டினாள் பழுத்தவற்றை. கொளுத்த நல்ல பிள்ளை கொமத என்று கேட்டாள். கொடுத்த பணத்துக்கெல்லாம் கொண்டு போக தந்தாள். கொளுத்த நல்ல பிள்ளை கொமத என்று கேட்டாள். கொடுத்த பணத்துக்கெல்லாம் கொண்டு போக தந்தாள். விழுந்த பழந்தானே விலையும் குறைவிங்கே, மருந்தடியா பழமே மருந்தால் விழுத்ததென்றே. விழுந்த பழந்தானே விலையும் குறைவங்கே, மருந்தடியா பழமே மரத்தால் விழுந்ததென்றே. வீட்டுக்கு கொண்டு வந்து வேறாக்கி எடுத்ததனை விடிய கரைப்பதற்கு விடச் சொன்னேன் சோறு கொஞ்சம். வீட்டுக்கு கொண்டு வந்து வேறாக்கி எடுத்ததனை விடிய கரைப்பதற்கு விடச் சொன்னேன் சோறு கொஞ்சம். பாலும் பிழிந்தெடுத்து பழமும் போட்டுண்டு வாழும் முறையெல்லாம் வழக்கொழிந்து போயிற்று. பாலும் பிழிந்தெடுத்து பழமும் போட்டுண்டு வாழும் முறையெல்லாம் வழக்கொழிந்து போயிற்று. காலை எழும்பி வீட்டில் கறிரொட்டி வேணுமென்று கன்னி தாய்மார் கூட கவலையின்றி கேட்கின்றார். காலை எழும்பி வீட்டில் கறிரொட்டி வேணுமென்று கன்னி தாய்மார் கூட கவலையின்றி கேட்கின்றார். என்ன புதினமிப்போ, எவ்வளவு வசதி, உன்ன சமைக்கத்தானே உதவாத பெண்களிப்போ. என்ன புதினமிப்போ, எவ்வளவு வசதி, உன்ன சமைக்கத்தானே உதவாத பெண்களிப்போ. குடல் வருத்தம் ஒரு பக்கம், கூன் விழும் மறுபக்கம், சுளசுளையாய் காசு வேண்டும் சொல்லாத சோதனைக்கு. குடல் வருத்தம் ஒரு பக்கம், கூன் விழும் மறுபக்கம், சுளசுளையாய் காசு வேண்டும் சொல்லாத சோதனைக்கு. பழஞ்சோறு முன்பதற்கு பழகிவிட்டால் காலையிலே குளிராகி உடம்பும் கொடுக்கும் நல்லதென்பு. பழஞ்சோறு முன்பதற்கு பழகிவிட்டால் காலையிலே குளிராகி உடம்பும் கொடுக்கும் நல்லதென்பு. விளாம்பழம் கரைத்தோமென்று விழுந்து விழுந்து உண்டார்கள். எழும்பாமல் படுக்கின்றார், எரிய வயிறு எதுவுமில்லை. விளாம்பழம் கரைத்தோமென்று விழுந்து விழுந்து உண்டார்கள். எழும்பாமல் படுக்கின்றார், எரிய வயிறு எதுவுமில்லை. கன்னி தாய்மார் நீங்கள் கவலையின்றி கொடுக்கின்ற கறிரொட்டி பரோட்டாக்கள் காவு கொள்ளும் உடல் நலத்தை. கன்னி தாய்மார் நீங்கள் கவலையின்றி கொடுக்கின்ற கறிரொட்டி பரோட்டாக்கள் காவு கொள்ளும் உடல் நலத்தை. வாழ்த்துகள் வாழ்த்துகள் அன்பு சகோதரர், அன்பு கவிஞர், அன்பு பாரதி கவிஞர், அற்புதமான ஒரு கவிஞர் நிலையூர் சுதா அவர்களுக்கு ரொம்பவுமே நன்றி. அவரின் வரிக்கு இங்கு யாருமே சொல்ல முடியாது இணையாக. அந்த அளவுக்கு எழுதக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர். அந்த கவிஞரின் வரிகளை காற்றிலே தந்தவர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன். இந்திரா ஆனந்தன் அவர்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு, அன்பு சகோதரிக்கும் நன்றி சொல்லி, அன்பு சகோதரனுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் இப்போது விடைபெறுகின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இது ஆர்ஜிஆர் மோகன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் இருவருக்கும் ரொம்பவும் மீண்டும் சந்திப்போம். உங்கள் இருவரிடம் இருந்து மீண்டும் ஆக்கங்களை எதிர்பார்க்கின்றது இந்த கனேடிய தமிழ் காற்று. ஒருவேளை சோற்றுக்காக
வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட பசி என்ற தீயில் இறைப்பை சாம்பல் ஆகுதே மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போனதே இருப்பவன் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லை கண் திறந்து இறைவா பாரு எல்லாரும் உன் பிள்ளையே ஒரு வேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட இல்லாத ஏதோ ஒன்றை தேடும் வாழ்விலே பிறந்த மனிதன் எல்லோருமே உலகில் பிச்சைக்காரனே பிறக்காத பேரனுக்கு சேர்க்கும் வாழ்விலே பசிக்கின்ற ஏழைக்கெல்லாம் கடவுள் மட்டும்தான் காவலே கிடைத்தாலும் நீ தேடும் எதுவும் கிடைக்காமல் போனாலும் அவமானம் ஏமாற்றம் உன்னை தினம்தோறும் தொடர்ந்தாலும் இருவோடும் இல்லாமல் நீயோர் பெருவோரம் கிடந்தாலும் அஞ்சாதே உலகத்தின் முடிவில் அவனுண்டு என்னாலும் ஒரு வேளை சோற்றுக்காக உடல் வாடிட